சத்யா, என்ன நீ சாப்பிட கூட வரல? ரொம்ப முக்கியமான வேலையா? ஆமா பார்வதி, அன்போட கேஸ் ஃபைல தான் பாத்துட்டு இருக்கேன். கேஸ் நடக்குதுல. கேஸோட ஸ்டேட்டஸ் என்ன சத்யா? அன்பை வெளியே கொண்டு வந்துடலாம்ல? அது எப்படிங்க கொண்டு வர முடியும்? அவன் வாட்ச் தான் ஆதாரமா கிடைச்சிருக்காமே. நீ இந்த கேஸ் எடுத்து நடத்துறது வேஸ்ட் தான் நான் சொல்லுவேன். அவன் தான் அந்த ரகுவை கொண்டு இருப்பான். மாம், மகேஷ், என்ன மாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒருத்தர் மேல இப்படி எல்லாம் அக்யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பேசணும். அன்பு பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? கம் டவுன் மகேஷ். அம்மா கிட்ட பேசுறேன்றத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அதெல்லாம் அவனுக்கு எங்கங்க ஞாபகம் இருக்கு? இப்படி யாராச்சும் அம்மா அப்பான்னு ஞாபகப்படுத்தினாதான் உண்டு. டாட், மாம் இப்படி பேசுறது கரெக்ட்னு சொல்றீங்களா? முதல்ல அன்பை பத்தி மாம் பேசுறது கரெக்டான்னு சொல்லுங்க. நான் எதுவும் தப்பா சொல்லலையே. மாம், நீங்க அன்பை எப்படி கொலைகாரன்னு சொல்றீங்க? அவன் தான் ரகுவை கொண்டு இருப்பான்னு அவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றீங்க. ஆண்டி, நீங்க தானே கேஸ் ஹேண்டில் பண்றீங்க, நீங்களே சொல்லுங்க மாம்க்கு. பார்வதி, கிடைச்ச வாட்ச மட்டும் வச்சுக்கிட்டு அன்பு குற்றவாளின்னு நம்ம சொல்லிட முடியாது. அவன் குற்றவாளியோ இல்லையோ, கேஸ சத்தியவதி பாத்துப்பா. நீ அவங்க விஷயத்துல தலையிடாம இரு, அது போதும். அது எப்படி முடியும்? எத்தனை தடவை தான் நானும் சொல்றது? ஆனந்திக்கு பிரச்சனை நம்ம கம்பெனி ஃபங்க்ஷன்ல தான் நடந்திருக்கு. அப்ப நம்ம கம்பெனில வேலை பார்த்த அந்த ரகு தான் மயக்க மருந்து கொடுத்திருக்கான். அப்புறம் இந்த கேஸ்ல நாம எப்படி தலையிடாம இருக்க முடியும்? மகேஷ், உன்னை தலையிடாதன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அன்பு கேஸ்ல உன்னோட இன்டர்ஃபியரன்ஸ் அபிஷியல் லெவல்ல இருந்தா போதும். ரொம்ப பர்சனலா இறங்கி நீ வேலை பார்க்க வேண்டாம். சாரி டாட், அன்பு ஆனந்தி கிட்ட எனக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கு. அன்பு இஸ் மை பிரதர், என் ஃப்ரெண்ட். எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. I just want them to be happy. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ற சின்ன சின்ன பிரச்சனையில இருந்து இப்ப அன்பு ஜெயிலுக்கு போயிருக்கிற பெரிய பிரச்சனை வரைக்கும் எல்லாத்துலயும் நம்ம கம்பெனிக்கு ஒரு முக்கியமான பார்ட் இருக்கு டாட். நான் அவங்களை விட்டு தள்ளி நின்னா அவங்க பிரச்சனை என்னன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியாது. அதை சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணவும் முடியாது. நீ தெரிஞ்சுக்கவும் வேணாம், ஹெல்ப் பண்ணவும் வேணாம். சும்மா எதுக்கு எடுத்தாலும் நம்ம கம்பெனி சொல்லிட்டு இருக்காத. நம்ம கம்பெனில ஆனந்தி மட்டும் தான் வேலை பாக்குறாளா? வேற பொண்ணுங்களே இல்லையா? அவளுக்கு மட்டும் ஏன் இப்படி பிரச்சனை வருதுன்னே தெரியல. மேடம், ஆனந்தி, என்னாச்சு? இவ்ளோ காலையில வந்திருக்க? ஏதாச்சும் பிரச்சனையா? ஏய், இவ்ளோ நேரம் கிளிப்பிளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. திரும்ப என்ன பண்றான் பாருங்க. பார்வதி, கொஞ்சம் பொறுமையா இரு, என்னன்னு கேப்போம். ஆனந்தி, என்ன விஷயமா? சார், நான் சத்தியவதி மேடத்தை பார்க்க வந்தேன். சொல்ல ஆனந்தி. மேடம், அவர் எப்ப வீட்டுக்கு வருவார்னு கேட்டுட்டு போகதே வந்தேன். நேத்து நைட்டு அக்கா வீட்டுல தான் தங்கினேன். இன்னைக்குதான் எங்க வீட்டுக்கு போறேன். அவர் இல்லாத அந்த வீட்டுக்குள்ள போக எனக்கு பிடிக்கல மேடம். ஒவ்வொரு நிமிஷமும் வந்துட மாட்டாரான்னு இருக்கு. இன்னைக்கு வந்துருவாரா மேடம்? வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா? ஆனந்தி, நான் என் சைடுல எவ்வளவு முடியுமோ அந்த முயற்சியை பண்ணதான் போறேன். ஆனா என்ன நடக்கும்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. மேடம், உங்களதே நான் கடவுளா நம்பிட்டு இருக்கேன். நீங்களே இப்படி சொன்னா நான் என்ன மேடம் செய்வேன்? ஆனந்தி, அன்புக்கு பெயில் கிடைச்சிரும், அவனுக்கு கண்டிப்பா வந்துருவான்னு உனக்கு ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுக்க நான் விரும்பலமா?